பெண்களாகவே இருக்கிறார். அதனால தான் பெண்களை பற்றி அதிகமாக பேசும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கொள்கையில் மிகவும் இளையவர் யாருன்னு கேட்டாக்கா திருமதி சிவகாமி சண்முகம். அவங்க என்ன பேச வர்றாங்க, 50 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. இந்த திரைப்படங்கள் இன்றைக்கு பேசும் படங்களாக மாறி இவற்றினுடைய தாக்கம் சமூகத்திலே நிச்சயமாக பேரளவாக இருக்கிறது. ஆனால் இந்த தாக்கம் யாரை அதிகமாக தாக்குகிறது? அதனால் இளவட்டம் இவர்களுக்கெல்லாம் இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும், அது தவறில்ல. ஆனா முதியவர்களையும் இது தாக்குது இந்த திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளவட்டமா இருக்கக்கூடிய நம்முடைய சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதியவர்களுடைய ரசனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச வந்திருக்காங்க. வாங்க திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தலைமை ஔவை திருமணி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது சினிமாவுடைய தாக்கம், திரைப்படங்களுடைய தாக்கம் யாரிடம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முதியவர்கள் தான். ஏன்னா முதுமை அப்படின்னாலே எதுல முதிர்ச்சி இருக்கணும்? வயதுல மட்டும் முதிர்ச்சி கிடையாது, அனுபவ முதுமை இருக்கணும், மனம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும், அவர்களுடைய பண்புகள் முதிர்வடைந்திருக்கணும், அவர்களுடைய செயல், அறிவு இதெல்லாம் முதிர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் முதியவர்கள். அவங்க நமக்கு வழிகாட்டியா இருக்கணும், நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆனா இன்றைய திரைப்படங்களின் தாக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகீழ ஆயிருது. அதாவது நம்ம முதுமைய 2ஆம் குழந்தை பருவம்னு சொல்றோம், அந்த மாதிரிதான் ஆயிருது. இப்ப குழந்தைகள் எந்த அளவுக்கு திரைப்படங்கள்னால சீரழிகிறாங்களோ, கெட்டு போறாங்களோ, அதே அளவுக்கு தாக்கம் முதியவர்களிடமும் காணப்படுது. அதற்கு போதாக்குறைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி குழந்தைகள் கையில அலைபேசி இருக்கு, தொழில்நுட்பம் குழந்தைகளை கெடுக்குது அப்படின்றமோ அதே மாதிரிதான் முதியவர்களும். அவங்க காலத்துல அதெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க பிறந்து வளர்ந்து வரும் பொழுது நல்ல ஒரு சூழ்நிலையில நல்லபடியா வளர்ந்து வந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வந்தவங்க அதை அப்படியே தொடர்ந்து பின்பற்றுறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா பின்பற்ற விடாமல் இந்த திரைப்படங்கள் அவர்களுடைய பாதையை மாற்றுகிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க விடாமல் அவர்களுடைய மனதையும் கெடுக்கிறது. அவர்களுடைய மனதை பக்குவப்பட விடாமல் திசை திருப்புகிறது. அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. எத்தனை பேருக்கு தெரிஞ்சது ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு மாற்றுத்திறனாளி சிறுமி இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறாங்க. அந்த சிறுமிய தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அந்த 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள். அங்க இருக்கக்கூடிய காவலாளி, அங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், அவர்கள் வயதை ஒத்த தோட்டக்காரன், ஒருத்தர் பண்ணதோட மட்டுமல்லாமல் அவர்கள் வயதை ஒத்தவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு கூட தோணல பாருங்க. நம்ம பண்றது தப்பு, நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லாம பேத்தி வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அதுவும் மாற்றுத்திறனாளி பெண்ணை தொடர்ந்து துன்புறுத்தி, அதுவும் அதை காணொளி எடுத்து வச்சு அந்த பெண்ணை மிரட்டி, அது எப்படி அந்த குழந்தை போய் சொல்லும்? அதால பேச முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய துன்புறுத்துறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? ஒரு தாத்தாவினுடைய இடத்துல இருக்கிறவங்க தானே அவங்க. ஒரு பேத்தியா நினைச்சிருந்தாங்கன்னா, நல்ல எண்ணத்தோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப சமூகம் இந்த அளவுக்கு சீரழியறதுக்கு காரணம் திரைப்படங்கள். திரைப்படத்துல கேட்டா நாங்க நடக்கிறத காட்டுறோம் அப்படின்றாங்க. இவங்க சமூகத்துல குற்றம் பண்ணவங்களை கேட்டோம்னா என்ன சொல்றாங்க? அதுல காட்டுறதுதான் நாங்க பண்றோம், அதுல பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம்ன்றாங்க. ஆனா உண்மை. ஏன்னா அப்ப உள்ள காலத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்திருக்கலாம், இல்ல நடக்காமல் கூட இருக்கலாம். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க தட்டி கேட்பாங்க, அந்த பயம் இருந்தது. ஆனால் இன்றைய சமூக சூழல் அந்த மாதிரி இல்ல, வாழ்க்கை முறை அந்த மாதிரி இல்ல. அப்படி இருக்கும் பொழுது திரைப்படங்களை பார்த்து இப்படியெல்லாம் தவறு செய்யலாம், இப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம், இப்படி கூட்டு சேர்ந்து செய்தால் நாம் தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா காணொலி எடுத்து வச்சு மிரட்டினா நம்ம தொடர்ந்து தவறு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்கள தூண்டுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு முதியவர்களுடைய மனதை கெடுக்கக்கூடியது கண்டிப்பா திரைப்படங்களா தான் இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது குறைந்தபட்சமாகவே இருந்தாலும், எப்படி பால்ல ஒரு சொட்டு நஞ்சு கலந்தாலும் அது வீணாகுமோ, அது போல இந்த சமூகத்தில் முதியவர்கள் நல்லவர்களாக, அனுபவம் மிக்கவர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற சிலரால் திரைப்படம் தாக்கத்தால் கெட்டு சீரழிகிறது சமூகம். அதனுடைய தாக்கம் முதியவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது.
அது மட்டும் அல்லாமல் இன்றைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா, முந்தியெல்லாம் வந்து தணிக்கை குழுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து யூ சர்டிபிகேஷன் குடுப்பாங்க. ஏ சர்டிபிகேஷன்றது தனி படமா இருக்கும். அதெல்லாம் வந்து போய் பார்க்க மாட்டாங்க. ஆமா. அதுக்கு தனியான திரையரங்குகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய படங்கள் எதுவுமே வந்து வெறும் யூ சர்டிபிகேஷன்ல வர்றதில்ல. யூ பார் ஏ 13+, 16+, 18+ அப்படி போட்டு தான் வருது. ஆனா 13+ன்றா 13 வயசுக்கு மேல இருக்க பசங்க தான் பார்க்குறாங்களா? சின்ன பசங்க மொதற்கொண்டு போய் திரையரங்குல பார்க்க தான் வீட்டுக்கு செய்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூ பார் ஏன்னு போட்டு அதுலயும் அவன் தெளிவா போட்டிருக்கான். என்னென்ன அப்டின்னா வந்து பாலியல் ரீதியான இது அதுல இருக்கு. கெட்ட வார்த்தைகள் அதுல இருக்கு. வன்முறைகள் இருக்கு. அப்படின்னு இது எல்லாமே வந்து அப்ப குழந்தைகளுக்கு தேவையில்லன்னு அவன் போடுறான். ஆனா அதையும் மீறி போய் பார்க்குறாங்க. ஆனா இதெல்லாமும் வந்து முதியவர்களுக்கும் தேவையில்ல தான். தேவையில்லன்னா அவங்க பக்குவப்பட்டவர்களாக இருந்தால், அதை பார்த்துவிட்டு ஒரு பொழுதுபோக்காக விட்டுவிட்டு செல்லணும். ஆனால் இந்த அளவுக்கு அவர்கள் மனதிற்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி, அதை வந்து திரையில நடந்தத விட மோசமா இவங்க வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும்னு பாருங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து மனக்கட்டுப்பாடு கிடையாது. இப்போ உள்ள முதியவர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சொன்ன மாரி தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து தொலைக்காட்சி, வலைபேசி, அலைபேசி, திரைப்படங்கள் இதெல்லாம் தான் இருக்கு. தொலைக்காட்சியில போடக்கூடிய திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மோசமா இருக்கு. அத விட சொல்லணும்னா, இன்றைக்கு வரக்கூடிய நாடகங்கள். முதலிரவு காட்சி இல்லாம இப்ப எந்த நாடகமே வர்றதில்ல. திரைப்படங்கள்ல கூட காட்டப்படுறதில்ல. ஆனா வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர பார்த்தோம்னா, அதுல எல்லாமே வந்து அவ்ளோ இதா காட்டுறாங்க. காதல் காட்சிகள், ரொமான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காதல் காட்சிகள் அதிகப்படியா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது, தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குறிப்பாக ஆண்கள், குடும்பம் இல்லாமல் தனியாக இருக்கப்படக்கூடிய ஆண்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து, அதனால வந்து மனம் பாதிப்படைந்து, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறு செய்கிறார்கள். அவர்கள் வந்து மனசாட்சிக்கு பயந்து நடப்புறது கிடையாது. ஏன்னா இன்றைய சூழல் அப்படி இருக்கு. தொழில்நுட்பம் அப்படி இருக்கு. அதிலேயே அவங்க சொல்லியும் குடுக்குறாங்க. எப்படி தவறு செய்யலாம்? எப்படி வந்து தப்பிக்கலாம்? அப்படின்றத. அப்ப இந்த மாதிரி அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது, இல்ல தாக்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் முதியவர்கள் தான் சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ரொம்ப சீற்றமாக வேற பேசியிருக்காங்க சிவகாமி சண்முகசுந்தரம் அவங்க. மற்றவர்கள் கூட அந்த அளவு வயது வந்தவர்களை தாக்குகிறது அப்படின்னும் பொழுது ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு மாதிரியான உணர்வுகள். ஆனா சிவகாமி அவர்களுக்கு ஒரு சீற்றமே ஏற்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களிடம் சில தகாத செயல்கள் வரும்பொழுது கேட்டதற்கு இந்த படங்களை பார்த்து நான் இப்படி செய்தேன் அப்படின்னும் பொழுது நிச்சயமா போகணும். இப்ப வீதியில போறவன் வந்து ஏதாவது ஒண்ணு இல்லாதவன் எடுத்துட்டு போயிட்டான்னா ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆனா ஒழுக்கம் நிறைந்தவர்கள் இருப்பவர்களே அந்த திருட்டு செயலை செய்யும் பொழுது மனசு கொதிக்குது இல்லையா? அந்த மாதிரி முதியவர்களை கூட இந்த திரைப்படங்கள் பாதிக்கின்றன. அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு நிகழ்வை தருகிறது இந்த திரைப்படங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அருமையானது. அது மாதிரி ஏ சான்றிதழ், யூ சான்றிதழ் இதெல்லாம் முதல்ல ஏ சான்றிதழ்னா குழந்தைகளை கூட்டிட்டே போக மாட்டோம். திரையரங்குகள்ல மட்டும்தான் அது இருக்கும். அங்க போய் பார்த்தா கூட அது நமக்கு கேவலம்னு சொல்லிட்டு போகவே மாட்டோம் அந்த மாதிரியான படங்களுக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் உள்ளறையே வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. ஹாட்ஸ்பாட் என்னென்னமோ எல்லாம் போட்டு எல்லாம் தொலைக்காட்சிக்குள்ளேயே செல்போனுக்குள்ளேயே பார்க்கக்கூடியது. அதான் முதல்ல சொல்லுவாங்க, வீடு வந்து சாவி துவாரம் வழியாக உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப வீடு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு செய்யக்கூடிய ஒரு செயல்கள் மாதிரியான திரைப்படங்கள் தான் நமக்கு காமிக்குது அப்படிங்கிறது ரொம்ப. இன்னும் கூட சொல்லப்போனா இந்த சில படங்கள் பாருங்க, 100வது நாள்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த 100வது நாள் திரைப்படம் பார்த்துட்டு அது மாதிரி நிறைய பேரை சாகடிச்சான் ஒரு வில்லன். அவனை பிடிச்சு இது பண்ணும் பொழுது அவன் சொன்னான், 100வது நாள் படம் பார்த்துட்டு வந்துதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப சமூகத்துல அந்த வன்முறையை தூண்டுவதற்கும் வன்முறையை வந்து வெளிக்காட்டுவதற்கும் சில வழிகாட்டுதல்கள் கூட இந்த திரைப்படங்கள் கொடுக்குது அப்படின்னு இதுவரையிலும் இவர்கள் பேசியவர்கள் அத்துணை பேரும் பேசியிருக்கிறாங்க. சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முதியோர்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு உண்டான அவர்கள் இந்த வன்முறைக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன்வைத்து வர்றாங்க. வாருங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, வாருங்கள். என்னுடைய வணக்கங்கள். அதாவது எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன கருத்துதான். கொஞ்சம் வந்து திரைப்படங்கள் எடுக்கிறவங்க வந்து சமூக அக்கறையோட எடுக்கணும். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வந்து அது பாதிப்பு இருக்கு அப்படிங்கும்போது, எடுக்கும்போது சமூக அக்கறையோட எடுக்கணும். அதுவும் இல்லாம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரைப்படத்த திரைப்படமா மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து முக்காவாசி பேர் அப்படி பார்க்கறது கிடையாது.
அதனாலதான் வந்து நீங்க திரைப்படத்துல வந்து ஒரு செய்தி சொல்றீங்க, அறிவுரை சொல்றீங்க. அப்ப அத கேட்டு 100ல ஒருத்தனாவது வந்து திருந்துவான்னு தான் வந்து நல்ல விஷயத்த சொல்றீங்க. ஆனா நல்ல விஷயம் எந்த அளவுக்கு போய் சேருதோ, அதை விட வேகமாக வந்து இந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் வந்து சமூகத்துல போய் சேருது. அப்போ நீங்க ஒரு நல்லத சொல்றதுக்காக 100 கெட்டத காமிச்சுட்டு கடைசியில ஒரு நல்லத சொல்லும்போது, அது கண்டிப்பா போய் சேர மாட்டேங்குது. அதனால அந்த திரைக்கதைன்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும். எது எத காட்டணுமோ, எது தேவையோ அத மட்டும் காமிச்சு நீங்க சொல்ல வேண்டிய செய்திய சொல்லணும். தேவையில்லாம அனாவசியமா என்னென்னத்தையோ சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு அறிவுரை சொன்னா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முதியவர்களை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி அவங்களும் வந்து ஒரு குழந்தைகள் மாதிரி தான். அப்போ வந்து தனியா இருக்கக்கூடிய முதியவர்களை வந்து நம்ம கண்காணிக்கணும். அவங்களையும் வந்து குழந்தைங்கள மாரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டா மருத்துவ ஆலோசனை குடுக்கணும். அதே மாரி இந்த போதை பழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதை வந்து தவிர்க்கணும். முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து ஆ என்ன சொல்றது? தனிமை இல்லாமல் பார்த்துக்கணும். அது வந்து ஒரு முக்கிய காரணம். இந்த மாரி பாதிப்பு தனிமையில இருக்கிறனால பொழுதுபோக்குக்கு வேற வழி இல்லாமல் முந்தியெல்லாம் வந்து பெரியவங்க, இல்லன்னா வந்து ஓய்வு பெற்றவங்கன்னா, அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்? இந்த மாதிரி சாமி பாடல்கள் படிப்பது, கோயிலுக்கு போவது, பக்தியில ஆன்மீகத்துல மனச செலுத்துறது அப்படிதான் இருக்கும். இல்லன்னா உறவுகளோடு வந்து பேசுவது, ஒரு 4 விழாக்களுக்கு போவது அப்படி இருந்தது. ஆனா இப்ப இது எல்லாமே குறைஞ்சு போய் திருப்பி அந்த உள்ளங்கையில இருக்கிற அலைபேசியும், திரைப்படங்களும், தொலைக்காட்சியும் இதுதான் பொழுதுபோக்குன்னு ஆகுது. அப்ப அதுலலாம் வந்து என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, திரும்ப திரும்ப இந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்கு. அதுவும் இந்த அலைபேசின்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவுமே தணிக்கை இல்லாமல் வருது. அந்த மாதிரி இல்லாம சொன்ன மாரி தணிக்கை குழு வந்து அத எதெல்லாம் வந்து தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு சர்டிபிகேட் குடுத்து வந்து நீங்க சான்றிதழ் குடுத்து விடணும். அப்படி இல்லாம எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க பார் ஏன்னு குடுத்தா என்ன பிரயோஜனம்? அத எல்லாரும் தான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஒரு பொறுப்பு வந்து தணிக்கை குழுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி முதியவர்களும் வந்து முடிஞ்ச அளவு அவங்களுடைய மனம் வந்து கட்டுப்பாடோட இருக்கணும். எண்ணங்கள் வந்து அலையாமல் பார்த்துக்கணும். புலனடக்கம் இருக்கணும். அதற்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு வந்து பயிற்சி எடுக்கணும். ஏன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. அதனால ஒரு தியானமோ, ஒரு யோகாவோ, இல்ல முடிஞ்சால் மருத்துவ ஆலோசனையோ, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களையும் வந்து வழிமுறைப்படுத்த முடியும். அதே மாதிரி திரைப்படத்த பார்த்து தான் நான் இந்த குற்றத்த செய்றேன்னு சொல்றவங்க யாருமே வந்து இப்ப முதியவர்கள் வந்து அத பார்த்து குற்றம் பண்றாங்கன்னா, இப்ப இந்தியன் படம் கூட தான் அப்ப வந்துச்சு. இப்ப இந்தியன் 2 வந்திருக்கு. அப்ப இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு செய்றவன் பையனாவே இருந்தாலும் நான் வந்து நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கலாமே! அப்ப ஏன் முடியாது? அப்ப நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. எப்பயுமே வந்து நல்ல விஷயங்கள நம்ம எடுத்துக்கணும். நல்ல விதமா இருக்கணும். அதற்கு வந்து மற்றவர்களும் வந்து கொஞ்சமாவது சமூக அக்கறையோட நடந்துக்கணும். சமூகம்ன்றது வந்து எல்லாமே சேர்ந்ததுதான். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள். அப்ப எல்லாருடைய நலனும் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, இந்த திரைப்படங்கள் எடுப்பவர்கள் வந்து கொஞ்சம் சமூக அக்கறையுடன் நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றத தீர்வா சொல்லிக்கிறேன். நன்றிங்க. சிறப்பு அம்மா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக அருமையாக இன்றைக்கு பங்கெடுத்த சகோதரர்கள் அத்துணை பேருமே இந்த திரைப்படங்கள் அந்தந்த வயதினரை தாக்குதல்களுக்கு உள்ளாக்குகின்றன அப்படிங்கிற கருத்தை முன்வச்சிருக்காங்க. அந்த சிறுவர்களாகட்டும், அதற்கப்புறம் மாணவ பருவமாகட்டும், அதற்கப்புறம் ஒரு குடும்ப நிலையாகட்டும், முதியவர்களாகட்டும், எல்லாரையுமே ஆண்கள், பெண்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாம சமூகத்துல திரைப்படங்கள் மிக பெரிய அளவுல ஒரு பங்கெடுத்துக் கொள்கிறது. அவர்களை வழிநடத்துவதற்கு, ஒரு சமூகம் சிறந்து விளங்குவதற்கு அல்லது தாழ்ந்து போவதற்கு, இந்த 2க்குமே இந்த திரைப்படங்கள் உதவுது அப்படின்னு. பழைய காலத்துலமா நொண்டி நாடகங்கள் அப்படின்னு போடுவாங்க. நொண்டி நாடகங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் நல்லவனா இருப்பான், ஒரு பையன் கெட்டவனா இருப்பான். அந்த கெட்டவன் என்னென்ன செய்யறான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, கடைசியில அவன் திருந்துற மாரி குடுப்பான். இப்ப அந்த மாதிரியானயே தான் இந்த திரைப்படங்கள் செய்யுது. நெறைய வந்து வன்முறைகள சொல்லிட்டு, அப்புறம் கடைசியில சொல்லும் பொழுது, "நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு கருத்துக்கள் இருக்கிறாங்க. இப்ப அது வந்து மனசுல பதிய மாட்டேங்குது. நெறைய இவங்க சொன்ன மாரி திரைப்படங்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி தான் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த கவர்ச்சி சாயம் பூசினாதான் அது மக்களை போய் சேருது. அதனாலதான் பணம் வருது அப்படிங்கிறதுல தான் இப்போ நெறைய குறியா இருக்கிறாங்களே தவிர, நல்ல கருத்துக்களை மட்டும்தான் சொல்லணும். அப்படியே நெறைய படங்கள் வந்தா அப்படிதான் பார்க்க போறாங்க. இப்ப அதை தாண்டி வேறொரு விதமாக ஒரு படம் வந்ததுன்னா, நிச்சயமா அததான் பார்க்க போவாங்க மக்கள். இப்ப நாட்டுப்பற்றுடைய படங்கள் எல்லாம் இப்ப ரோஜா மாதிரியான படங்கள்ல காதல் உணர்ச்சியும் இருந்தது, அன்பும் இருந்தது, நாட்டுப்பற்றும் இருந்தது. ஆனா அந்த மாதிரியான படங்கள் ஒரு சில படங்கள் தான் நமக்கு வெற்றியோட இருக்கக்கூடியதா இருக்கு.
அப்ப இந்த திரைப்படங்கள் மக்களை ஈர்ப்பதற்காக, எல்லா வயதினரையும் ஈர்ப்பதற்காக கவர்ச்சிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, அது தேவையில்லாத ஒண்ண போத்திக்கிட்டு நம்மள வந்து அது தொந்தரவு பண்ணுது. அதனால நிறைய பேர் கெட்டு போறாங்க. 2வது, இந்த படங்கள்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தேவையில்லாததை வந்து நிறைய புகுத்துறாங்க. இப்ப விழிப்புணர்வு கருத்துக்களை தான் சொல்றேன், சாதியை எதிர்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, எப்படியாவது அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலதை வந்து நமக்கு அவர்கள் காண்பிக்கிறார்கள். இப்ப அதையெல்லாம் நாம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொதுவா கடைக்கு போனோம்னா கடையில எல்லா பொருளும் தான் விற்பாங்க. பாவக்காவும் விற்பாங்க, பூசணிக்காயும் விற்பாங்க, முருங்கைக்காயும் விற்பாங்க. இப்ப நமக்கு எந்த காய் வேணும்? நமக்கு பாவக்காய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே சாப்பிடல அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோமே. அந்த மாதிரி எண்ணங்களை நாம ஒழிச்சுட்டு அந்த மாதிரி திரைப்படங்களை பாக்குறதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறதோ. ஆனா அந்த வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம சரி பண்ண முடியாது. சிறுவர்களை வேணா நாம சரி பண்ணலாம். அப்படி சரி பண்ணாலும் பள்ளிகள்ல போய் அந்த குழந்தைகள் மற்றவர்களோட பேசிக்குது, அவர்களோட பாக்குது, இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்முடைய சிந்தனைகள், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், தனி மனிதனுடைய சிந்தனை, அவன் குடும்பம் சார்ந்த சிந்தனை, இதெல்லாம் சீர்பெறணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த திரைப்படங்களால பாதிப்புகள் அதிகம் இருக்காது அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதையும் மீறி தொலைக்காட்சிகள்ல கூட சிலதெல்லாம் காமிக்கிறாங்க. இப்ப வடிவேலு பேசக்கூடிய அத்துணை நகைச்சுவைகளையும் வந்து பயன்படுத்தாதவங்களே யாருமே இருக்க முடியாது. ஏதாவது 1, 2 நம்ம சொல்றோம். அவங்க சொன்ன மாதிரி பஞ்ச் டயலாக்ங்கிறாங்க, பஞ்ச் டயலாக் சொல்லாம இருக்கிறது இல்ல. அதெல்லாம் கூட தானாக நம்முடைய இதுல வந்துருது. அப்ப நல்லது மட்டுமே நாம அந்த மாதிரி நிறைய பரவற மாதிரி செஞ்சோம்னா ஓரளவு நல்லா இருக்கும். இப்ப பொதுவா சங்க இலக்கியங்கள் பார்த்து அடுத்து அற இலக்கியங்கள் நம்முடைய தமிழ்ல தோன்றி இருக்கும். அப்ப எவனுமே தப்பு பண்ணல சங்க இலக்கியம் படிக்கும் பொழுது, தப்பாவே அவங்க எழுதல. அப்புறம் தப்பா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அறிகுறி சொல்ல வர்றாங்க. அப்ப அற இலக்கியங்கள் தோன்றும். அது மாதிரி இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக அவங்க பாக்குறாங்கன்னு நீங்க போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க பார்ப்பாங்க. நீங்க அந்த மாதிரி படமே எடுக்காம இருங்க பார்க்கலாம். அப்ப நிறைய படங்கள்ல சிலவற்றை நாம் தவிர்த்துட்டோம்னா அப்ப எது இருக்குதோ அதை தான் பார்ப்பாங்க. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னும் கொஞ்சம் சமுதாய அக்கறை இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தை நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு பெரிய தலைவராக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களை திரைப்பட படங்கள்லயோ பாடல்கள்லயோ புகுத்துவதையெல்லாம் நான் வந்து தவிர்க்கலாம். நிறைய திறமையான பாடல் கவிஞர்கள் கூட இப்ப வாலி, கண்ணதாசன் ஆகட்டும், வைரமுத்து ஆகட்டும், எல்லாரும் மற்ற இலக்கியங்கள் கூட அந்த அளவு இந்த கிராமத்துல போய் அவங்களுக்கு சேர்ந்திருக்காது. ஆனா திரைப்பட பாடல்கள் தான் அவங்கள போய் சேர்ந்திருக்குது. அப்ப நல்ல கருத்துக்களை சொன்னீங்கன்னா யாருமே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல தவறுகள் எல்லா இடத்துலயும் வீதியில விரிஞ்சேதான் கிடக்குது. நாம பார்க்காம மிதிக்காம நாம பாட்டுக்கும் போறோம். அது மாதிரி நம்முடைய மனசையும் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். நல்லது எதுவோ அதை மாத்திரம்தான் நாம எடுத்துக்கணும். நல்லதும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. திரைப்படங்கள் அத்தனையுமே மோசமானது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அதுலயும் நல்லது இருக்கு. நல்லதே எடுத்துக்குவோம். நம்ம குழந்தைகள், நம்முடைய தலைமுறை, நம்முடைய வீடு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய நாடு அப்படிங்கிற ஒரு பரந்த கண்ணோட்டம் நம்ம கிட்ட இருந்தா நிச்சயமாக எதுவாலையும் யாராலையும் நம்மளை கெடுக்கவே முடியாது. நம்முடைய நல்ல சிந்தனைகள் மிக அற்புதமாக இன்றைக்கு இங்கே பேசிய அத்துணை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றி. மிகுந்த நன்றி.